நான் என்ன பண்ணினாலும் எனக்கு பக்க பலமா என் கூடவே நின்னாரு. கோபி பிறந்த கொஞ்ச நாள்ல எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாருமே நான் போய் சேர்ந்துடுவேன்னு தான் சொன்னாங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். தாய் இல்லாம தனியாளா பிள்ளைய வளர்க்க வேண்டி வருமோன்னு நினைச்சேன். ஆனா இந்த மனுஷன் மட்டும் எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு நம்பினாரு. எங்க அம்மால எனக்கு கூட இருந்தாலும் ராத்திரி பகலா அவர்தான் என்ன பார்த்துக்கிட்டாரு. நான் பழைச்சு வந்ததுக்கே அவர்தான் காரணம். எல்லாம் என்னமோ நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. பாக்கியா, இன்னொரு தடவை என்னாச்சு தெரியுமா? நான் தண்ணி எடுத்துட்டு வரும்போது கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டேன். அப்ப நாங்க திண்டுக்கல் பக்கம் இருந்தோம். சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்ல பக்கத்துல. அப்பவும் அந்த மனுஷன் தான் என்ன பார்த்துக்கிட்டாரு. கால் சரியாகிற வரைக்கும் என்ன அவர் தரையிலே நடக்க விடல. எங்க போனாலும் தூக்கிக்கிட்டு தான் போவாரு. ஊர்ல எல்லாரும் சிரிச்சாங்க. அத பத்தியில அவர் கவலைப்படவே இல்லை. ஏன் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிட்டா உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டாரு. குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாருல பாக்கியா. நல்ல புருஷன், நல்ல அப்பா, நல்ல தாத்தா, நல்ல மாமனார் அத்தை. எல்லார் மேலயும் அக்கறை வச்சிருந்தாரு. ஏ செல்வி, உன்னை பத்தி எல்லாம் பேசுவார் தெரியுமா? செல்வி மகளுக்கு கல்யாணம் வரும்போது நாம ஏதாவது நல்லா செய்யணும்னு சொல்வாரு. இதெல்லாம் நீங்க சொல்லணுமாம்மா? என்னை எப்பயுமே நீங்க இந்த வீட்டில் ஒருத்தியா தானம்மா பார்த்துருக்கீங்க. அதனால தானம்மா நானும் இத்தனை வருஷமா இந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழணுங்கிற உதாரணத்தை வாழ்ந்து காட்டிட்டார்ல.